இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பூமி, இதுக்கு போய் இவ்வளவு பயந்துட்டு இருந்தியா? அங்க பார் அண்ணா, நீ வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்காரு. நீ ட்ரெஸ்ஸை மட்டும்தான் பாக்குற சரி, உன் அண்ணன் கூட அத்தையும் பூர்ணியும் எவ்வளவு சீரியஸா நடந்து வராங்கன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். இல்ல, அது வந்து ஆக்சுவலி தைத்தக்கா அவர்களே, நீயும் என்ன மாதிரியே கொஞ்சம் ஷார்ட் டெம்பரா இருப்பேன்னு தான் நினைச்சேன். ஆனா உனக்கும் கொஞ்சம் மூளை இருக்குன்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேன். நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஆக்சுவலி புரியலண்ணா. ஓஹோ, ஸ்மார்ட் ஆக்டிங். என்னடா இது? நீயும் அந்த சரச்சந்திரா போடுற பேட்டர்ன்லயே Dress வாங்கியிருக்க? அம்மா, இது நான் வாங்கினது இல்லம்மா. நேத்து நானும் பூமி ஷாப்பிங் பண்ணிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். அங்க உனக்காக சர்ப்ரைஸா ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்னு இதை என்கிட்ட அவ கொடுத்தா. ஓ, என் மருமக உனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தாளா? இதுல என்னமா சர்ப்ரைஸ்? அவங்க அப்பா போட்டிருக்க ட்ரெஸ் பேட்டர்ன்ல எனக்கு எதுக்கு வாங்கி கொடுத்தான்னு எனக்கு புரியவே இல்லை. அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ உங்க அப்பா பக்கம் இருப்பியா இல்ல என் பக்கம் இருப்பியான்னு கேட்டேன். அதுக்கு அவ எந்த பதிலும் சொல்லம்மா. இப்ப என்னடா இந்த ட்ரெஸ்? டே ககன், பாத்தியாடா என் மருமகளை எவ்வளவு புத்திசாலின்னு? உங்களுக்கு அவளோட புத்திசாலித்தனம் இந்த ட்ரெஸ்ல என்னமா தெரிஞ்சது? என்னடா இன்னுமா உனக்கு இது புரியல? நீ அவகிட்ட என்ன கேட்ட? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஏன் பக்கம் இருப்பியா இல்ல உங்க அப்பா பக்கம் இருப்பியான்னு தானே கேட்ட? அதுக்கு அவ எந்த ஒரு பதிலும் சொல்லல. என் மருமக சொல்லாமலாம் இல்லடா. இதோ இந்த ட்ரெஸ்லயே உனக்கு பதில் சொல்லிட்டால. அது எப்படிமா? அடியே மக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு உன் அப்பா வேணுமா இல்ல நான் வேணுமான்னு கேட்டா எந்த பொண்ணா இருந்தாலும் என்ன பதில் சொல்லுவா? அதனாலதான் அவ எதுவுமே சொல்லாம அவங்க அப்பாவை அவ உனக்குள்ள பாப்பேன்னு சொல்ற மாதிரி இந்த ட்ரெஸ்ஸ உனக்கு சர்ப்ரைஸா கொடுத்திருக்கா. ஐயோ, நீ வா, தலையில சுத்துது, கீழே விடுங்க, விடுங்க. இறக்கணுமா? அண்ணன் என்ன நினைச்சிட்டு இருக்காரோ அதே மாதிரி நீயும் நினைச்சிட. பை மிஸ்டேக் ட்ரெஸ் மாறிடுச்சுன்னு சொன்னா நீ பயந்த மாதிரியே தான் நடக்கும். பொண்ணுங்களுக்கு அப்பான்னா ரொம்பவே ஸ்பெஷல். கட்டிக்கிட்டவன அப்பா மாதிரி நினைக்கலாமே தவிர அப்பாங்கிற பாசம் பொண்ணுங்க மனசுல வாழ்நாள் முழுக்க அப்படியே தான் இருக்கும். அத பசங்க உங்களால என்னைக்கும் புரிஞ்சுக்க முடியாது. பூமி, ஏன் அழுவுற? நான் ஒன்னும் அழலைங்க. நீங்க என்ன இந்த அளவுக்கு புரிஞ்சிட்டு இருக்கீங்களேன்னு சந்தோஷத்துல கண்ணீர் வருது. ஆனந்த கண்ணீரா இருந்தாலும் சரி, உன் கண்ணுல நான் அதை எப்பவுமே பார்க்க கூடாது. நம்ம கல்யாணத்தை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குல்ல?
வா. டேய் சரி, அண்ணா நம்ம சேர்ந்து சாப்பிடலாம்டா. ஆ. வெயிட் பண்ணு. ஓகேண்ணா ஓகே. வா பூமி. என்ன மாமா இது? என்னது இது? எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? உங்களுக்காகவும் உங்களுடைய அன்புக்காகவும் நான் என்ன வேணாலும் செய்யணும்னு நினைச்சேன் மாமா. நான் அப்படிதான் செஞ்சேன். நான் நினைச்சது மட்டும் நடக்காம போயிருந்தா, நீங்க எனக்கு கிடைக்காம போயிருந்தா, கடைசியா கடைசியா என் உயிரையே விட்டுறணும்னு நான் நினைச்சேன் மாமா. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உங்களையே கொல்ற அளவுக்கு பாவி ஆயிட்டனே. அப்பா, நமக்கு கல்யாணம் முடிவானதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு நாளும் உன்னை புதுசா பாக்குற மாதிரியே இருக்கு. நீ மட்டும் இல்ல, உன் கூட ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொரு நிமிஷமும், உன் கூட இருந்த ஒவ்வொரு இடமும் எல்லாமே எனக்கு புதுசா தான் இருக்கு. ஏன் இந்த ரூம்லயே நமக்கு ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்குல்ல, இங்க அங்க so many மெமரிஸ். அது எல்லாமே எனக்கு இப்ப புதுசா இருக்கு. உனக்கு அதெல்லாம் ஞாபகம் வருதா? பூமி, சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு தானே இருந்தேன். நான் சொன்னதை நீ எதுவுமே கேட்கலையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கேட்டுட்டு தான் இருக்கேன். அதான் இந்த ரூம்ல நமக்கு இருக்கிற நினைவுகளை பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இல்ல இல்ல, நீ வேற எதையும் யோசிச்சுட்டு இருக்க. அது என்னன்னு எனக்கு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க.